புத்தரிடம் சீடர் ஒருவர் கேட்டார், குருவே, கோபம் மற்றும் துக்கத்தை நிர்வகிக்க மௌனம் எப்படி உதவுகிறது? புத்தர் கேட்டார், கோபம் என்றால் என்ன என்று நீ நினைக்கிறாய்? சீடர் பதிலளித்தார், அது நம்முள் எழும் தீ போல நம்மால் கட்டுப்படுத்த முடியாத செயல். புத்தர் சொன்னார், அப்படியானால் ஒரே ஒரு உண்மையை கற்றுக்கொள். தீக்கு உணவு கொடுத்தால் அது பெருகும். உணவு கிடைக்காவிட்டால் அது தானாக அணைந்துவிடும். கோபத்தின் உணவு என்ன? பதிலடி, வாதம், குரல் உயர்த்துதல், எதிர்ப்பவர் மீது குற்றம் சாட்டுதல், பழிவாங்கும் எண்ணம் இவையெல்லாம் கோபத்தை பெருக்கும். ஆனால் நீ மௌனமாகப் போனால் அந்த தீக்கு உணவு கிடையாது. அது தானாகவே நின்றுவிடும். துக்கத்துக்கும் இதே விதிதான். துக்கம் வந்தால் மனிதர்கள் பேசி பேசி மனதை காலியாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் சில சமயம் துக்கத்தை சமாளிப்பதற்கு மிகச்சிறந்த மருந்து நிசப்தமான சுய உரையாடல். என்ன நடந்தது? அது என்னை ஏன் பாதித்தது? இதை எப்படி கடக்க முடியும்? இந்த கேள்விகளின் பதில்கள் மன மௌனத்தில்தான் கிடைக்கும். அமைதியான மனம் நாம் உலகத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதை மாற்றும். அமைதியாக இருப்பதால் நம் பிரச்சனைகள் மறைவதில்லை, ஆனால் நாம் அவற்றை பார்க்கும் பார்வை மாறுகிறது. அமைதியாக இருப்பவர் எதை செய்ய வேண்டும், எதை விட வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என அனைத்து கேள்விகளுக்கும் உள்ளிருந்து பதில் பெறுகிறார்.